வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி ஆரியபாளையம் குடியிருப்பு பகுதியில் அமையவுள்ள ரெஸ்ட் பாருக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் 1 மணி நேரத்திற்கு மேலாக கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த ஆரியபாளையம் குடியிருப்பு பகுதியான விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் புதிதாக ரெஸ்ட் பார் அமைக்கப்பட உள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த இந்த பகுதி மக்கள் ரெஸ்ட் பார் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இன்று காலை திடீரென விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பள்ளி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு ரெஸ்ட் பார் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். பொதுமக்களின் இந்த போராட்டத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் கடுமையான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆரியபாளையம் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்பொழுது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீசார் உறுதி அளித்ததன் பேரில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனை அடுத்து போலீசார் போக்குவரத்தை சரி செய்தனர். புதுச்சேரியில் வீதிக்கொரு மதுக்கடைகளும் மதுபானத்துடன் கூடிய உணவகங்களும் இயங்கி வரும் நிலையில் சில போதை ஆசாமிகள் அத்துமீறி பொதுமக்கள் அதிகம் நடமாட்டமுள்ள சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மது அறிந்து கலாட்டா செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். அதன்படி புதுச்சேரி புதிய துணைநிலை ஆளுநர் மாளிகை அமைந்துள்ள எஸ்.வி. பட்டேல் சாலை அருகே சுமார் 100 மீட்டர் தொலைவில் உள்ள குடியிருப்புகள் அதிகம் நிறைந்த ஜமீன்தார் கார்டன் பகுதியில் 5க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கும்பலாக சாலையில் அமர்ந்தவாறு மது அருந்தி ஒருவருக்கொருவர் சத்தமாக பேசி சாலையில் செல்பவர்களை கிண்டல் மற்றும் கேலி செய்து கலாட்டாவில் ஈடுபடுகின்றனர். தற்பொழுது இச்சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இதில் கும்பலாக அமர்ந்து மது அருந்துவதும் அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வரும் அவரது நண்பர் காவல்துறையினர் இதையெல்லாம் கண்டுகொள்ள மாட்டார்கள், நீ காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள், நான் காசு கொடுத்தாலும் வாங்கிக் கொள்வார்கள், சந்தோஷமாக இருங்கள் என கூறி சிரித்தவாறு கூறி செல்கின்றார். இந்த காட்சிகளும் ஆடியோவுடன் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. புதுச்சேரியில் காவல்துறையினர் மீது அச்சமில்லாமல் குடியிருப்பு பகுதிகளில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் போதை ஆசாமிகள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலை கிராமங்களிலும் நகர் பகுதிகளிலும் பல்வேறு விளைக்கடைகள் உள்ளது. இங்கு மத்திய அரசு விலையில்லா அரிசியும் மாநில அரசு ஜீனி, கோதுமை, பாமாயில், பருப்பு போன்ற பொருட்கள் வழங்குகின்றது. விலையில்லாத அரிசி பெறுவதற்கும் கைரேகை வைத்து அத்தியாவசிய பொருட்கள் பெற வேண்டிய சூழல் உள்ளது. பலதரப்பட்ட மக்களுக்கும் கைரேகை விழுவதில் பெரும் சிரமம் ஏற்படுவதோடு பலருக்கு கைரேகை விழாமல் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் வருகிறது. மேலும் கண்விழி ஸ்கேன் செய்வது போன்றவற்றிலும் காலதாமதம் ஏற்படுவதோடு பலருக்கும் கைரேகை மற்றும் கண் விழி ஸ்கேன் செய்வதிலும் விடாமல் உள்ளது. மலைப்பிரதேச மக்கள் ஆதி காலத்திலிருந்தே விவசாயம், கட்டிடத் தொழில், விறகு பிறகுதல் உள்ளிட்ட பல்வேறு வேலைகளுக்கு சென்று தங்களுடைய குடும்பங்களை காப்பாற்றிய சூழலில் தற்பொழுது நியாய விலைக் கடைகளில் பல தரப்பட்ட ஏழை எளிய மக்கள் பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் வருகின்றது. கைரேகை மற்றும் கண் விழி அச்சு பதியாததால் பலர் திருப்பி அனுப்பப்படுகின்றனர். நியாய விலைக் கடைகளில் கொடைக்கானல் மலை பிரதேசத்திற்கு தமிழக முதல்வர் சிறப்பு கவனம் செலுத்தி மக்களின் கஷ்டங்களை தெரிந்து கொண்டு மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஏற்கனவே கையெழுத்து விடும் முறை இருந்தபொழுது கூட தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கையெழுத்திட்டு அத்தியாவசிய பொருட்கள் பெற்று வந்தது கால சிறந்ததாக கருதப்படுகின்றது. மக்கள் தொடர்ந்து மேல் மழையாய் நகர்ப்பகுதியில் பல மணி நேரங்களுக்கு ரேஷன் கடைகளில் காத்திருக்கக்கூடிய சூழல் வருகின்றது. மேலும் இதனால் ரேஷன் கடை பணியாளர்களும் பொதுமக்களும் இடையே பல்வேறு பேச்சுவார்த்தைகள் குறை கூறக்கூடிய அளவிற்கு நிலவுகின்றது. ஆகவே மாவட்ட நிர்வாகம், உணவுப் பொருள் வழங்கல் துறை இதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வயோதிகர்கள், மாற்றுத்திறனாளிகள் என பலரும் இன்னல்களுக்கு ஆளாகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு ஆய்வு செய்து மாற்று ஏற்பாடு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். ஆந்திராவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது புதுச்சேரி மீனவர்களின் 4 படகுகளை ஆந்திர மீனவர்கள் சிறைப்பிடித்தனர். மேலும் மீனவர்களின் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடுவுக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கடிதம் எழுதியிருந்தார். இந்நிலையில் புதுச்சேரிக்கான டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் இன்று விஜயவாடாவில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் அமைச்சர்
நாரா லோகேஷை சந்தித்து பேசினர். மேலும் சந்திப்பின் பொழுது ஆந்திராவில் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டுள்ள புதுச்சேரி மீனவர்களின் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரியும், இதேபோல் ஏனாமில் உள்ள தீவு 5 உள்ள YNGC குழாய் வெடித்து பாதிப்பு ஏற்பட்ட மீனவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்கவும் கோரிக்கை வைத்தார். மேலும் கோரிக்கைகள் தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுப்பதாகவும் அமைச்சர் நாரா லோகேஷ் உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் மூசூடு தொகுதி முழுவதும் உள்ள பிரதான சாலைகளில் ஸ்ட்ரைவ் தனியார் நிறுவன பங்களிப்புடன் 400க்கும் மேற்பட்ட மின் விளக்குகளை புதிதாக 120 வாட்ஸ் மின் விளக்குகளாக மாற்றுவதற்கான தொடக்க நிகழ்ச்சி குருமாம்பேட் திருவள்ளுவர் சிலை அருகில் பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, பாலா, செந்தில், கார்த்திக், ரமேஷ், பிருத்திவிராஜ், மணிகண்டன், சரண், சிவசங்கரி, மென்துறை பொறுப்பாளர் ஆனந்த் உட்பட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாய் மீது காலணி வீசிய நபர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்ய வலியுறுத்தியும், விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் செயல்படும் RSS அமைப்பை கண்டித்தும் அவருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாநில அரசியல் குழு செயலாளர் அரசு வணங்காமுடி தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விநாயகா மிஷன் புதுச்சேரி வளாகத்தில் அமைந்துள்ள அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் சிறுநீரக டயாலிசிஸ் தொழில்நுட்ப துறை சார்பில் சொற்பொழிவு நடைபெற்றது. இந்நிகழ்வு பல்கலைக்கழகத்தின் வேந்தர் டாக்டர் கணேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி அலைடு ஹெல்த் சயின்ஸ் கல்லூரியின் டீன் டாக்டர் செந்தில்குமார் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இயக்குநர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. தேசிய டயாலிசிஸ் தொழில்நுட்பவியலாளர் வாரம் 2025 நிகழ்வை முன்னிட்டு சிறுநீரக டயாலிசிஸ் தொழில்நுட்பத்துறை டயாலிசிஸ் சிறப்பை மேம்படுத்துதல் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் விருந்தினர் சொற்பொழிவை ஏற்பாடு செய்தது. நிகழ்ச்சியில் உதவி பேராசிரியர் தமிழ்ச்செல்வன் வரவேற்புரை வழங்கினார். இயக்குநர் பேராசிரியர் ஆண்ட்ரூ ஜான் சில்வஸ்டர் சிறப்புரையாற்றினர் மற்றும் தலைமை விருந்தினராக செல்வ கணபதி, டயாலிசிஸ் தொழில்நுட்ப வல்லுநர், சென்னை அப்பல்லோ மருத்துவமனைகளின் அழகு மேலாளர் ஆகியோரை பாராட்டி நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். விருந்தினர் பேச்சாளர் செல்வ கணபதி டயாலிசிஸ் தொழில்நுட்பத்தின் பங்கு மற்றும் பொறுப்புகள் பற்றிய சொற்பொழிவை நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மற்றும் விநாயகா மிஷனின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் டயாலிசிஸ் தொழில்நுட்ப வல்லுநர்களின் சேவையை பாராட்டி நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். டயாலிசிஸ் தொழில்நுட்ப துறை மாணவர்கள் கல்லூரிக்கு மனித எலும்புக்கூடு அமைப்பு மாதிரியை நன்கொடையாக வழங்குவதன் மூலம் நிறுவனத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தனர். அமர்வின் முடிவில் கேக் வெட்டும் விழா நடைபெற்றது. டயாலிசிஸ் துறை உதவி பேராசிரியர் பீர்த்தி நன்றி உரையாற்றினர். இந்த நிகழ்வின் மூலம் கிட்டத்தட்ட 40 மாணவர்களுக்கும் 15 டயாலிசிஸ் நிபுணர்களும் பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சி நிர்வாக அதிகாரி சந்திர மற்றும் சிறுநீரக டயாலிசிஸ் தொழில்நுட்பத்தின் ஆசிரியர்கள், மாணவர்கள் ஆகியோர் செய்திருந்தனர்.
புதுப்பாளையத்தில் உள்ள OSS பள்ளியில் உள்ள மாணவர்களுடன் கடலூர் சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மருத்துவர் பிரவீன் ஐயப்பன் OSS பள்ளியில் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியரை கடலூரில் உள்ள பிரபல ஜவுளி கடைக்கு நேரில் அழைத்து சென்று அவர்களுக்கு பிடித்தமான புத்தாடைகளை வாங்கி தந்தது மட்டுமல்லாமல் பிரபல அசைவ உணவகத்திற்கு அழைத்து சென்று அவர்களுடன் உணவருந்தினர். மேலும் மாலை நேரடியாக OSS பள்ளிக்கு சென்று அனைவருக்கும் விதவிதமான பட்டாசுகள், மத்தாப்புகள், தீபாவளி பொம்மை துப்பாக்கிகளை வழங்கியும் ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் இனிப்புகள் மற்றும் கார வகைகள் அடங்கிய பெட்டிகள் வழங்கி அவர்களை உணவருந்த செய்து மகிழ்ச்சியடைந்தார். அப்பொழுது மாணவர்களிடையே உரையாடும் பொழுது தீபாவளி அன்று தீபத்தில் இருந்து வரும் ஒளியை விட, வெடிக்கும் பட்டாசுகளில் இருந்து வரும் ஒளியை விட நீங்கள் இன்று சந்தோஷமாக இருந்து என்னை வரவேற்ற கர ஒளிகள் மிக மிக சந்தோஷமாக உள்ளது. மேலும் முற்றுப்புள்ளி வைக்க விரும்பவில்லை, தொடர்ந்து புள்ளிகள் வைத்து மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நான் செய்வேன், அதற்கு காலம் வழி சொல்லும் என்றார். மேலும் என்னை போன்றவர்களும் செய்வார்கள் என்று நம்புகிறேன் என்று கூறி அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்களை கூறினார். கொம்பாக்கம் முதல் உழந்த ஏரி வரை ரூபாய் 1,32,00,000 செலவில் சாலை அமைக்கும் பணி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மற்றும் முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதிகளுக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் ஏரி மேற்கு கரையின் மேல் கொம்பாக்கம் சாலை முதல் உழந்த ஏரி பொதுக்கரை வரை தார் சாலை அமைக்க ரூபாய் 1,32,00,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் ஆகியோர் பூஜை செய்து தார் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார்கள். இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர்கள் ஷியாம், பெபியன், பிருத்திவிராஜ் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கந்தசாமி, ஜெகன்மோகன், சக்திவேல், ரவி, ஆரோக்கியதாஸ், ஜெனா, தேசிகன், பரமசிவம், ஆறுமுகம், பிரபாகரன், ஃபெலிக்ஸ், சதீஷ், கண்ணதாசன், கோபால், நாகராஜ், சம்பத், ஆறுமுகம், கருணாகரன், மாணிக்கம், திமுக பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன், ஆதி திராவிடர் நலக்குழு செல்வநாதன், தோமுசா தலைவர் அங்காளன், ஆதி திராவிடர் நலக்குழு துணை அமைப்பாளர் காளி, தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணி, கிளை நிர்வாகிகள் சபரிநாதன், மிலிட்ரி முருகன், சேகர், முத்து, முருகன், ராமஜெயம், ரகு, கோபி, சிலம்பரசன், மணி, கதிரவன், ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். தமிழகத்தின் திமுக தான் முதன்மையான கட்சி உள்ளதாகவும் அதிமுக பாஜக இருக்குமிடம் தெரியாமல் உள்ளதாக திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் MP விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் 2ஆம் கட்டமாக திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் ஊசடு, இந்திராநகர், கதிர்காமம், தட்டஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காலப்பட்டு, காமராஜ் நகர், ராஜ்பவன் ஆகிய 8 தொகுதிகளில் நடைபெற்றது. உறுப்பினர் சேர்க்கை முகாமினை திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் MP மற்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆகியோர் துவக்கி வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் MP, திமுகவில் இணைவதற்காக புதுச்சேரியில் அனைத்து இடத்திலும் மக்கள் மிக எழுச்சியாகவும் ஆர்வத்துடனும் உள்ளார்கள். புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் திமுக வலிமையான உறுப்பினர்களை சேர்த்து பலமான புதுச்சேரியை உருவாக்குவோம் என்றார். மேலும் பேசியவர், பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட புதுவை மத்திய பல்கலைக்கழக மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தவறு என்றார். தொடர்ந்து பேசியவர், கரூர் உயிரிழப்பு விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எதையாவது சொல்ல வேண்டும் என்பதற்காகவே சொல்கிறார் என்றும், தமிழகத்தில் திமுக தான் முதன்மையான கட்சியாக உள்ளதாகவும் அதிமுக பாஜக இருக்கும் இடம் தெரியாமல் உள்ளதாக விமர்சித்தார். மதுரை மாவட்டத்தை சேர்ந்த சிறுத்தை கனி என்பவர் கட்சி கூட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக பொறுப்பாளர்களை பொறுமையில் அவதூறாக பேசி வன்முறையை தூண்டி ஜாதி மோதலை ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டுள்ளதாகவும், அவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்து உடனடியாக அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும்
பாரதிய ஜனதா கட்சி கடலூர் மேற்கு மாவட்ட தலைவர் தமிழழகன் தலைமையில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். புகார் மீது உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி அரசு ஆசிரியர்கள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் புதுச்சேரி கல்வித்துறையில் பணியாற்றும் கௌரவ ஆசிரியர்கள் மற்றும் பால சேவிகாக்களை பணி நிரந்தரம் செய்யக்கோரி அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் தலைவர் பாலகுமார் தலைமையில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன்படி கம்பன் கலையரங்கத்திலிருந்து 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பேரணியாக புறப்பட்டு லால் பகதூர் சாஸ்திரி வழியாக சென்று சம்பா கோவில் அருகே நிறைவு பெற்றது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பள்ளி கல்வித்துறை மூலம் முறையாக ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களை நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் விரைவில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், அதற்கான ஆணையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆசிரியர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவனையும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாயையும் குறிவைத்து இழிவுபடுத்துவதுடன் அவதூறு கருத்துக்களை திட்டமிட்டு பரப்பி வரும் பாஜகவினரை கண்டித்தும், பாலியல் கொடுமைகளுக்கும் பெண் உரிமைக்கும் ஜனநாயக மாண்புகளுக்கும் மாணவர்களின் பாதுகாப்புக்கும் குந்தகம் விளைவிப்பதை கண்டித்து போராடிய புதுவை பல்கலைக்கழக மாணவர்களை காட்டுமிராண்டித்தனமாக தாக்கிய புதுச்சேரி காவல்துறையையும் அதற்கு காரணமான பல்கலைக்கழக நிர்வாகத்தையும் கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி துணை பொதுச் செயலாளர் பாவாணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன்படி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்தவர்கள் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராகவும் புதுச்சேரி காவல்துறை மற்றும் பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். திராவிட கழகம் திண்டிவனம் மாவட்டம் சார்பில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR கவாயையும் குறிவைத்து இழிவுபடுத்துவதுடன் அவதூறு கருத்துக்களை திட்டமிட்டு பரப்பி வரும் பாஜகவினரை கண்டித்தும், பாலியல் கொடுமைகளுக்கும் பெண் உரிமைக்கும் குந்தகம் விளைவிப்பதை கண்டித்து போராடிய புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பூட்ஸ் காலுடன் எட்டி உதைத்து அத்துமீறி தாக்கிய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், அறவழி போராட்டம் நடத்திய புதுவை பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பதியப்பட்ட பொய் வழக்குகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மீதான தொடர் பாலியல் புகார் மீது விசாரணை நடத்திடவும், பாலியல் தொடர்பான புகார்களை விசாரிக்க மானிய குழு 2015 விதியின்படி குழு அமைத்திட வலியுறுத்தியும், திராவிட கழகம் திண்டிவனம் மாவட்டம் சார்பில் புதுச்சேரி சுதேசமில் அருகே திராவிட கழக புதுச்சேரி மாநில தலைவர் சிவ வீரமணி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாவட்ட தலைவர் அன்பரசன் மற்றும் திண்டிவனம் மாவட்ட தலைவர் அன்பழகன், மாவட்ட செயலாளர் ராசா, திண்டிவனம் மாவட்ட செயலாளர் இளம்பரதி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திராவிட கழக பொருளாளர் குமரேசன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினர். இதில் 100க்கும் மேற்பட்ட திராவிட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர், தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர், புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களின் ஆணைப்படி தீபாவளி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 12,500 குடும்பங்களுக்கு தீபாவளி பரிசு தொகுப்பினை புதுச்சேரி மாநில அதிமுக துணை செயலாளர், முன்னாள் MLA வையாபுரி மணிகண்டன் மக்களின் இல்லங்களுக்கு நேரில் சென்று வாழ்த்து கூறி வழங்கி வருகின்றார். பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி இன்று காலை 10:30 மணியளவில் முத்தியால்பேட்டை காந்தி வீதி மார்க்கெட் அருகில் உள்ள அருள்மிகு செல்வ விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜையுடன் தொடங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மாநில கழக இணை செயலாளர் காசிநாதன், தொகுதி கழக செயலாளர் பழனிசாமி, கழக இளைஞரணி செயலாளர் விக்னேஷ் காசிநாதன், முன்னாள் தொகுதி செயலாளர் மணி, தொகுதி தலைவர் கஜேந்திரன், பொதுக்குழு உறுப்பினர் செல்வம், மோகன், மாநில MGR மன்ற இணை செயலாளர் உதயசூரியன், மாநில வர்த்தக அணி தலைவர் செல்வம், மாநில மீனவர் அணி துணை செயலாளர் விஸ்வநாதன், மாநில சிறுபான்மையினர் துணைத் தலைவர் அந்துவான், மாநில அண்ணா தொழிற்சங்க துணைத் தலைவர் கண்ணன், மாநில புரட்சித் தலைவி அம்மா பேரவை இணை செயலாளர் முருகேசன், மாநில MGR மன்ற இளைஞரணி துணைத் தலைவர் பிரபாகரன், தொகுதி கழக இணை செயலாளர் தனலட்சுமி, தொகுதி கழக துணை செயலாளர் ராதா மற்றும் நிர்வாகிகள் கண்ணியப்பன், அஜய், MGR, சரவணன், பாண்டு, ஜெயபால், பெயிண்டர் சேகர், எத்திராஜ், பழனி, பரமசிவம், நாதன், வளர்மணி, மன்னங்கட்டி, முரளி, பஞ்சவர்ணம், வாசு, முனியாண்டி, எத்திராஜ், தாமரை செல்வன், ராமலிங்கம், குமார், வார்டு செயலாளர் கார்த்திக், வினோத்குமார், விநாயகமூர்த்தி, முரளிதரன், புண்ணியகோடி, வேலு, பிரபு, திங்கள்கோடி, தேசிங்கு, லக்ஷ்மணன், முரளி, முருகன், காந்தி, முரளி, நடராஜன், ஆறுமுகம், ரமேஷ், ஜெயச்சந்திரன், பாலு, இளவரசி, ஏஞ்சல், கலா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் புதுச்சேரி கிழக்கு மாநில தொழிற்சங்க செயலாளர் அம்மா சுரேஷ் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இந்திரா நகரில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் படிக்கும் பால்வாடி குழந்தைகளுக்கு இனிப்பு, துப்பாக்கி மற்றும் பட்டாசு வழங்கி தீபாவளியை கொண்டாடினர்.
பால்வடி குழந்தைகளுக்கும் அவர்களின் பெற்றோர்களுக்கும் ஆசிரியை அம்பிகா, உதவியாளர் சுகந்தி ஆகியோருக்கும் இனிப்பு பட்டாசு வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தொழிற்சங்கத்தை சேர்ந்த முத்துகிருஷ்ணன், சிவனேசன், ஆனந்தன், துரைசாமி, ராமநாதன், சிசு பாலன், அமுதவள்ளி, செல்வி, ஜோதி மற்றும் நிர்வாகிகள் பலர் அனைவரும் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் வீடு வீடாக சென்று தீபாவளி பரிசு வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சோலைநகர் வடக்கு அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ செங்கண்ணீர் அம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜை செய்து முத்தியால்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 12,000 குடும்பங்களுக்கு ராஜச்சந்திரு அறக்கட்டளை நிறுவனர் ராஜச்சந்திரு தீபாவளி பரிசாக எலக்ட்ரிக் கட்டளை வீடு வீடாக சென்று வழங்கினார். தீபாவளி பரிசை வழங்கிய ராஜச்சந்திரவுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பொன்னாடை போற்றியும், மாலை அணிவித்தும், பூங்கொத்து கொடுத்தும், ஆரத்தி எடுத்தும், பட்டாசு வெடித்தும் சிறப்பான முறையில் வரவேற்பளித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ராஜச்சந்திரு அறக்கட்டளையின் உறுப்பினர்கள், நண்பர்கள், ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டார்கள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.